உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்ல ஆண்டவரே, நம்மை போற்றுகிறோம். எங்கள் உள்ளம், எங்கள் சிந்தனை, உணர்வுகள் எல்லாம் எப்போதும் உம்மோடு இணைந்து உம்முடைய ஆறுதலையும் ஆற்றலையும் பலத்தையும் ஆசியையும் பெற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. உங்கள் உள்ளத்தின் கருத்துக்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி கண்டிப்பாக அநேகருக்கு ஒரு மனப்பாட பகுதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னோடு இருந்து உனக்கு நான் அறிவுரை ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு பின்னால ஒரு பக்க பலமாக ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவங்க வெற்றியா இருக்கலாம், அவங்களுடைய தோல்வியா இருக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னால இருந்து ஆலோசனை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய நிர்வாகத்தை நீங்கள் பாருங்களா, ஒரு கம்பெனி இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியம் எதுவா இருந்தாலும் சரிதான், அதுக்கு பின்னால அவர்களை வழி நடத்த, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல, அவர்களுக்குரிய பாதைகளை அமைக்க ஒரு குழுவானது எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையணும்னா நமக்கு ஒரு ஆலோசனை வேண்டும். ஆமென். ஆனா ஆலோசனை இந்த உலகத்துல நமக்கு நிறைய பேர் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த ஆலோசனைகள் பல நேரங்களிலே தவறாக முடிந்துவிடும். அல்லேலூயா. அவங்க சொன்னதை நான் கேட்டேன், அவங்க சொன்னதை நம்பினேன், அவங்க சொன்னதை நம்பி இந்த காரியத்துல இறங்கின, விளைவு என்ன? ஏமாந்து போனேன். என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு அவங்க தான் காரணம். ஒரு சமீபத்தில் ஒரு தங்கை சொன்னா, நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன், 11th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட பழகின பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொன்னாங்க, இந்த பாரு, அந்த அவன் உன்னையே தான் என்ன செய்யறான், ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறான், உன்னைதான் விரும்புறான், நீ இல்லைன்னா அவன் செத்து போயிருவேங்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணு அதை நம்பி 12ஆம் கிளாஸ் படிக்கல, ஓடி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் இன்னைக்கு பார்த்தா வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத வேதனையில அந்த பிள்ளை இருக்கிறா. அப்போ சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை நான் செஞ்சேன், அப்படியே எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, அதை என்னால் கேட்கவே முடியலை. அப்போ இந்த உலகத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று நல்ல ஆலோசனை,
இன்னொன்று கெட்ட ஆலோசனைகள். ரெண்டுமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்ம பல நேரங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த ஆலோசனைகளுக்கு நம்ம முடிவெடுக்க முடியாதபடி, தீர்மானம் எடுக்க முடியாதபடி, இங்கயா அங்கயா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் எல்லோரும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இது மாறணும்னா ஆண்டவர் எனக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு ஆலோசகர் யாரு? ஆண்டவர் ஆலோசகரா இருந்தா கடைசி வரை நம்ம போய் சேர முடியும். அல்லேலூயா. பாருங்களேன், நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க உங்க குடும்பத்துல டிராவல் பண்ணும் பொழுது நீங்க அந்த பாதை இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறீங்க, ஊட்டி, கொடைக்கானல், ஏதோ ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு அவர் டிரைவ் பண்ணும் பொழுது கூகுள் மேப் போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. இப்போ எல்லாருமே கூகுள் மேப்பை நம்பி தான் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல பைபாஸ்ல போய்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா ரோடே இல்லாத இடத்துக்கு என்ன செய்யுது? அது காமிக்குது. பிரைஸ் தி லார்ட். என்னப்பா இது, இவ்வளவு நாள் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, என்ன பிரச்சனைனா இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன செய்யாது, ஒழுங்கா இல்லாம வேற ரூட்டை மாத்தி கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் விடுவதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரா இருந்தாலும் உங்களையும் என்னையும் கடைசி வரை வழி நடத்துவதற்கு சரியான ஆலோசனை கொடுக்கணும்னா அங்கே தேவன் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நீங்க எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 வாசி. ஏனெனில் நமக்கு ஒரு குழந்தை, நமக்கு ஒரு ஆண்மகவு கொடுக்கப்பட்டுள்ளது, தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் வியத்தகு ஆலோசகர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? நல்லா சொல்லுங்க. என்னுடைய கடவுள், என்னுடைய ஆண்டவர் யாரு? வியத்தகு ஆலோசகர். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள், உலகத்துல உங்க சொந்த பந்தங்கள், ஏன் உங்களை பெத்தவங்க கூட கொடுக்க முடியாத ஒரு ஆலோசனை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். ஏன் இப்ப சில நேரத்தில் சில அம்மாக்கள், சில அப்பாக்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். என் பொண்ணுங்க, ஒரே பொண்ணுங்க, அந்த பொண்ணு கண்ணீர் வடிக்காதபடி, கண் கலங்காதபடி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். 1000 பேர்ட்டு விசாரிக்கிறாங்க, எத்தனையோ விதமான காரியங்களை தேடுகிறார்கள், நிறைய பேர்ட்டு ஆலோசனை கேட்கிறாங்க. இந்த பையன் நல்லவனா, உழைப்பானா, அவன் எப்படி, எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஆலோசனை கேட்டு அப்படியே கண்ணும் கருத்துமா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்த மாதிரி பார்த்தோம். முடிவு சீக்கிரம் போட்டு பார்த்தா என்ன இருக்கு? சொல்லுங்க. சீக்கிரம் போட்டு பார்த்தா இவ்வளவு விசாரிச்சு தானங்க முடிச்சு கொடுத்தேன், ஆனா என் பொண்ணு இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இத மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை. இவ்வளவு தூரம் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருதோம். அப்ப நீங்க நல்ல கவனிங்க, நம் கடவுள் வியத்தகு ஆலோசகர். ஆமென். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியணும், நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 11ஆம் அதிகாரம், கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க. திறமையுள்ள தலைவர் இல்லையே நாடு வீழ்ச்சியுறும், அறிவுரை கூறுவார் பலர் இருப்பினும் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. இது உங்க ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது உங்க வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு அறிவுரை ஆலோசனை உங்க வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீடு என்ன ஆயிரும்? வீழ்ச்சி விட்டுரும். சரியான ஆலோசனை கணவன் கொடுக்கலன்னா, சரியான ஆலோசனையை மனைவி கொடுக்கலன்னா, சரியான ஆலோசனையை பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கலன்னா
நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட ஆலோசனை சரியா இல்லைன்னா நாம் என்ன செஞ்சிருவோம்னா அழிவை நோக்கி போய்விடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு சரியான ஆலோசனை, சரியான அறிவுரை திறன் இந்த உலகத்துல யார்கிட்டயுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நீதிமொழிகள் எடுத்து வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். எண்ணி பாராமல் செய்யும் செயல், பலர் திட்டமிட்டு செய்யும் செயல். நல்ல ஆலோசனைக்குள்ள, நல்ல சரியான திட்டமிடுதலுக்குள்ள, நல்ல ஒரு அறிவுரையை யார் கேட்டு செயல்படுகிறானோ அது வெற்றியை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆலோசனை தரணும். இப்ப அந்த வசனம் திரும்ப நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க எல்லாரும். எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வி அடையும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. எண்ணி பார்க்காம, யோசிக்காம, எந்த அறிவுரைக்கு செவி கொடுக்காம நீங்கள் இறங்கும் காரியங்கள் தோல்வியாக மாறும். ஆனால் திட்டமிட்டு ஆலோசனைக்கு இடம் கொடுத்து தீர ஆராய்ந்து நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாங்கள் கேட்டேன், நல்லது, வீடு கட்டுறது நல்லது தான், சந்தோஷம். அப்போ எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட போறீங்க? அவங்க நாங்கள் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட போகிறோம். அப்போ வெரி குட். அப்போ லோன் போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் லோன் போடுறோம். அடுத்து அப்போ எவ்வளோ கையில் வச்சிருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, கையில் ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் ஒரு 5 லட்ச ரூபா தாரன் இருக்காரு, எங்கள் அக்கா ஒரு 2 லட்சம் தாரன் இருக்காங்க இப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒன்றுமே இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, அண்ணன் தர்றாரு, அக்கா தர்றாங்க, தங்கச்சி தர்றாங்க, பேங்க் லோனு. நான் கேட்டேன், தயவு செய்து வீடு கட்ட வேண்டாம். அவங்க எதிர்த்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா? கண்டிப்பாக சொல்லுங்க, பிடிச்சிருக்குமா? அவங்க அடுத்த நிமிஷமே 2 பேரும் எந்திரிச்சாங்க, அவங்க போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இப்ப போனாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க, போட்டு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு, இன்னும் என்ன செய்யல, வீட்டை கட்ட முடியல. நீ யோசித்து பாருங்க, ஆலோசனைக்கு எங்க இடம் இல்லையோ அங்கே தோல்விகள் வரும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம நம்முடைய குடும்பங்கள்ல கண்ணீர் விட்டு அழுகிறோம். என் கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்கல்ல, காரணம் என்ன? சும்மா யோசித்து பாருங்க, இன்னைக்காவது யோசிங்க. அல்லேலூயா. என்ன காரணம்? சாதாரணமா சொல்லிருப்போம், பாத்துக்கலாங்க, அட பாத்துக்கலாங்க பிரதர், கொஞ்சம் யோசிங்க, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். சொல்லுங்க, அப்படிதானே? ஆனா லாஸ்ட்ல பாருங்க, இன்னைக்கு சமாளிக்க முடியுதா? சமாளிக்க முடியாதபடி கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தயவு செய்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், அவர் ஆலோசனையின் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மனுஷனுடைய ஆலோசனைகள், நீங்க யார் ஆலோசனையும் கேட்க வேண்டியதில்லை, நீங்க கொஞ்சம் கவனமா தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், சங்கீதக்காரன் ஒரு அழகான அனுபவத்தை சொல்லுகிறார். சங்கீதம் திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 16:7 வாசிக்குமா? எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை, நல்ல கை தட்டுங்க பாப்போம். எனக்கு யார் அறிவுரை வழங்குறா? நல்ல சொல்லுங்க, எனக்கு யார் அறிவுரை வழங்குறா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு யார் அறிவுரை வழங்கணும்? ஆண்டவர் அறிவுரை வழங்கணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை நான் போற்றுகிறேன். ஏன்? இரவில் கூட, படிங்க பாப்போம், இரவில் கூட என்னுடைய மனச்சான்று
என்னை எச்சரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை வழங்கினார்னா அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? என்னைய எந்த ஒரு தீமையிலையோ, எந்த ஒரு பாதகத்திலையோ, எந்த ஒரு கண்ணிலையோ நான் சிக்காதபடி அது என்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பாருங்க இப்படிப்பட்ட எச்சரிப்பு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நம்முடைய மனச்சான்று நம்மளை எச்சரிக்கல. நம்ம மனச்சான்று என்ன பண்ணிட்டு தெரியுமா? அது சப்தம் இல்லாம நம்முடைய மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சரின்னு தோன்றுகிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் பல நேரங்களுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? நாம ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்டா நமக்கு நாமே அதை பெர்ஃபெக்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் செஞ்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை தோல்வியை நோக்கி போகுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நினைச்சது சரிதாங்க, நான் செய்யறது கரெக்ட் தாங்க, நான் செய்யறதெல்லாம் சரியா முடியும்னு எப்போ உங்க மைண்ட்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 73 அதிகாரம் 24வது வசனம். திருப்பாடல் சங்கீதம் 73 அதிகாரத்திலே 24வது வசனம் படிங்க. உமது திருவுளப்படியே என்னை முடிவில் மாட்சியோடு என்னை கை தட்டுங்க பாப்போம். அவருடைய ஆலோசனை எனக்கு வரும் பொழுது அது எப்படி முடியும்னா மகிமையா முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சகோதரியே சகோதரனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார்னா அந்த அறிவுரையின்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது தோல்வியில முடியாது. பிரைஸ் தி லார்ட். அது வேதனையில முடியாது, அது துக்கமா முடியாது, அது இழப்புகளாக முடியாது. அது உங்க வாழ்க்கையில நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில யாருடைய ஆலோசனை வேணும்? ஆண்டவருடைய ஆலோசனை வேணும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைய முன்னேறணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல மேரேஜ் பண்ணணும், நம்ம பிள்ளைங்க ஒரு வீடு கட்டணும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை பெறணும். இது எல்லா மனுஷனுக்குள்ள விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இந்த விருப்பத்தின் மத்தியிலே இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்னா நெருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு சின்ன ஞாபகம் நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த பகுதிகள் என்னுடைய அனுபவத்திலும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நம்முடைய குறிப்பிட்ட தியான இல்லத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கோர் குரூப் மீட்டிங் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த கோர் குரூப் மீட்டிங் முடிச்ச உடனே ஊழியக்காரங்க தான் எல்லாருமே. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் ஒரு ஊழியர் சொன்னாரு, ஜேம்ஸ் கொஞ்சம் நில்லுங்க, என்ன எத்தனை நாள் இப்படியே நீங்க பைபிளை தூக்கிக்கிட்டே நம்ம போறது, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல இது வேண்டாமா அப்படின்னு என்னோட கூட கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, சிலர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? தேன் ஒழுகும். ஒழுகுமாமா பேச்சில் அவள் தேன் ஒழுகும். அல்லேலூயா. அப்ப நல்ல தேன் ஒழுகும்படி அவர் பேசினார். பாருங்க, நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா, நீங்க நல்லா இருக்கணுங்க, நல்ல ஜென்யூனா இருக்க வேண்டாமா அப்படின்லாம் நல்லா பேச ஆரம்பித்தார். பேசி முடிச்சு அவர் சொன்னாரு, இங்க வாங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க ஜெபக்கூட்டம் நடக்கும்போது கொஞ்சம் நான் வர்றேன், உங்க இதுல வரக்கூடியவங்களை தெரிஞ்சவங்களை மட்டும் சொல்ல 2-3 பேரை எனக்கு என்ன செய்யுங்க, காமிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நானே அவங்கள பார்த்துக்கிறேன். உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் சேர்த்து விட்டு ஆட்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். நான் பேசி எல்லாம் முடிச்சோன்னு சொன்னேன், பிரதர் நீங்கள் போகிற ரூட்டு வேற, நாம் ஒரு ரூட்டு வேற, நீங்க போறது வேற பிரதர், உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஊழியம் பண்ணலாம், அதோடு சேர்த்து உங்களுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. ஆனா எனக்கு படி அளக்கிறது யாரு? ஆண்டவர். நான் சாப்பிடணுமா பட்னி கிடக்கணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது இல்லை, அது தேவனுடைய பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டேன், எந்த நபர் இப்படி சொன்னாரோ அந்த நபர் காணல, அந்த நபர் காணல. எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நமக்கு சில நேரங்களில் நல்ல ஆலோசனை போல சில காரியங்கள் தோன்றும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா அது நல்ல ஆலோசனை என்று நீங்கள் அதில் விழுந்துடாதீங்க. அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக தெரியும், உங்களுக்கு அது நன்மையின் பாதை அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இமேஜினேஷன் பண்ணி காமிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க தயவு செஞ்சு தேவனுடைய ஆலோசனைக்குள்ள வரணும். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கை தட்டுங்க பாப்போம். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு. சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் என்னோடு. எல்லாரும் கைகளை சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். நல்ல சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆலோசனை சொல்ற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட தாங்க இருக்கிறாரு. சகோதரி, உங்க கூடவே ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஆலோசனை குறித்து நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் வேகமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆலோசனையை நாம் கேட்பதில் பெற்றுக்கொள்வதிலே வாஞ்சையுள்ளவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்களேன், நமக்கு யாராவது ஒருத்தர் நல்ல ஆலோசனை சொல்றாங்கன்னா அதை கேட்பதில் நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அதுக்கு வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் நேரத்து நிமித்தம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழி 12:15 படியுமா? மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும், ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு. கை தட்டுங்க பாப்போம். யாரு இவன்? ஏற்கனவே ஞானிதான். ஆனா ஞானியா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு? பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, நீதிமொழிகள் 19:20. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அறிவுரைக்கு செவி கொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். எழுதிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அறிவுரைக்கு என்ன செய்ய? உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம், நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லலாம். சிலது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். நீங்க நினைக்கலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சிலது நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது அறிவுரை சொல்லும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அறிவுரைக்கு செவி கொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அறிவுரை யாராவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா நீங்க மெத்த பிடிச்ச மேதாவியா என்ன செஞ்சிடக்கூடாது. சில நேரத்தில் நீங்க வாயை திறந்த உடனே அது வீட்டில் நிறைய நடக்கும். என்ன, உங்க வீட்டுக்கார் வாயை இப்படி திறந்த உடனே தெரியும், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அவர் ஏதாவது சொல்ல வர வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு காரியத்தை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டில் உள்ள ஒரு கட்டுதலோ வாங்குதலோ ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ஒரு காரியமோ, ஆனா நீங்க அதை முடிவெடுக்கிறீங்கன்னா உங்க வீட்டுக்காருக்கு தெரியும். ஒன்னு வாய் அப்படி திறந்த உடனே என்ன உங்க வாய் சொல்லுங்க, உங்க காது கேக்குதா வாய் திறக்குதா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. வாய் திறக்குதா காது திறக்குதா? அண்ணா எது திறக்கும்? முதல்ல காது கேட்காது, காது டக்குன்னு அடைச்சிடும், வாய் தான் மூடும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது வீட்டில் நடக்கிற சம்பவம் தானே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எல்லா இடத்துலையும் என்ன, ஒரு கணவன் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, எல்லா வீட்டுக்குள்ள அப்பா அம்மா அவங்கள பார்த்து பேசுறாங்க ஒரு காரியத்தை. நாங்க சின்ன பிள்ளைங்க நினைச்சிங்களா?
எங்களுக்கு தெரியாதா? டே இல்லப்பா, நாங்க அனுபவசாலி, அதெல்லாம் உங்க காலம் வேறங்க, எங்க காலம் வேறங்க அப்படின்றான். அப்போ அறிவுரை என்பதுல நமக்கு என்ன இருக்கணும்னா, ஆலோசனையை கேட்பதில் நமக்கு ஒரு வாஞ்சை, தாகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, நீதிமொழிகள் 15:23 நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? பிறருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். 15:23 படிக்குமா? தக்க மறுமொழி அளிப்பவன் காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல நீங்க என்னன்னா வாஞ்சையோட கேளுங்க. அல்லேலூயா. எது ஞானம்? பேசுவது ஞானமா, கேட்பது ஞானமா? கேட்பதுதான் ஞானம். அல்லேலூயா. இரண்டாவது, கேட்கிற நீங்க பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களா மாறணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்ல செய்தியை, நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு காரியம் என்ன இருக்கிறது என்றால், நீதிமொழிகள் 20:5 படிங்க. நீதிமொழிகள் 20:5. மனிதர் மனதில் மறைந்திருக்கும் ஆழமான நீர்நிலை போன்றது, மெய்யறிவாளரே அதை வெளிவர செய்வார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க ஆலோசனையை கேட்கலாம், ஆலோசனையை கொடுக்கலாம். ஆனா அதுல என்ன இருக்கணும்னா, சரியானதை பகுத்தறியக்கூடிய புத்தி உங்களுக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒருத்தருக்கு ஆலோசனையை கேட்கலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஆலோசனையை கொடுக்கலாம். ஆனா அதுல என்ன இருக்கணும்? சரியான காரியங்களை பகுத்தறியக்கூடிய புத்தியை கடவுள் உங்களுக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது வசனம் பாசிங்கம்மா. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும், ஞானம், நுண்ணறிவு. பிரைஸ் தி லார்ட். படிச்சிட்டீங்களா? எசையா 11:2. சரி, அவங்க வாசிக்கிறது. ஆண்டவரின் ஆவி இருக்கும், ஞானம், மெய் உணர்வு, அறிவுரை திறன். சரி, இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வேதம் நமக்கு போதிக்கிறது ஆண்டவருடைய கொடைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் அறிவுரை திறன். என்னது? நீங்க சரியான அந்த காரியத்தை பகுத்து தெரிந்து அதை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அதை கொடுப்பதாக இருக்கலாம். அதிலே நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவையான ஆலோசனையை எனக்கு தந்து என்னை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, முதல்ல நம்ம ஆலோசனை கேட்கறதுல, ஆலோசனை கொடுக்கறதுல, அந்த ஆலோசனை சரியாக தீர்மானம் எடுக்கிறதுல நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதுல எங்க தவறுனாலும் மிஸ்டேக் ஆயிரும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இதுல எங்க நீங்க தவறுனாலும், ஆலோசனையை சரியா நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, சரியானவர்களுடைய ஆலோசனை இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். நீங்க சரியான ஆலோசனை கொடுக்கலனாலும் அவர்களுக்கு அது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்துல ஆலோசனைகள் வரும் பொழுது ஒரு 2 காரியத்தை நம்ம தீர்மானிக்கணும். என்ன தெரியுமா? எல்லா ஆலோசனையும் தேவனிடமிருந்து வருகிறதா? எல்லா ஆலோசனையும் ஆண்டவரிடமிருந்து வருதா? இல்ல. நல்ல கவனிக்கணும். எல்லா ஆலோசனையும் எனக்கு வருகிற எல்லா ஆலோசனையும் கடவுளிடமிருந்து வருதா? இல்ல. அப்ப
ஒன்று தேவனிடமிருந்து வரும் ஆலோசனை, இன்னொன்று சாத்தானிடமிருந்து வருகிற ஆலோசனை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்குரியது, ஆனா இந்த மரத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது. இது ஒரு ஆலோசனை. ஆனால் அதே இடத்துல இன்னொரு ஆலோசனை வந்தது. என்ன ஆலோசனை? இங்க வா, சும்மா இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாரு, சாப்பிட்டு பாரு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? அவரை போல நீ மாறிடுவன்னு அவருக்கு தெரியும். அதனால சாப்பிட்டு பாரு. பிரைஸ் தி லார்ட். அதன் பின்பு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெளிவா தெரியும். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்பொழுதும் ரெண்டு காரியங்கள் நம்ம முன்னால இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த ரெண்டையும் நீங்கள் கவனமாக, இந்த பாதையிலே நீங்கள் எச்சரிக்கையோடு பயணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் வாங்க போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம். நீங்க என்னைக்காவது அந்த பொருளை எந்த தடையுமே இல்லாம வாங்கியிருக்கீங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கோ ஒரு காரியத்தையோ நீங்க செய்ய போகும்போது உங்களுக்கு குழப்பமே இல்லாம அந்த காரியத்தை வாங்கியிருக்கீங்களா? வாங்கணுமா வாங்க கூடாதா? ஒரு தடுமாற்றம் சொல்லுங்க இருக்கும். உங்க பெண்ணுக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும், நீங்க உடனே ஒரு மேரேஜ் உங்க பிள்ளைகளுக்கு முடிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க, முடிச்சிருப்பீங்களா? 1000 கேள்வி. இதை செய்யவா செய்ய வேண்டாமா? எவ்வளவோ காரியங்கள், நமக்கு தூக்கமே போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம மன அமைதி கெட்டு போயிருக்கும், தூக்கம் போயிருக்கும், எத்தனை நாள் பசி இருக்காது, சாப்பிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். இது உண்மையிலே கடவுள் தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரா? இது உண்மையிலே கடவுளால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டதா? இப்படி நம்மளால முடிவெடுக்க முடியாம நாம் தத்தளிக்கிற நிலைமையில இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் இது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான், கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம். நீங்க எடுக்க வேண்டாம், பிறகு குறிச்சு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து அலகையினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டாரா? சொல்லுங்க, சோதிக்கப்பட்டாரா? இப்ப இயேசு கிறிஸ்து அலகையினால் சோதிக்கப்பட்ட 3 சோதனைகள். அவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரு, மிகுந்த பசியோடு அவர் இருக்கிறாரு. இப்ப சாத்தான் அவரை பார்த்து சொன்னா, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், இது சரியா தப்பா? சொல்லுங்க, சரியா தப்பா? ஏங்க, நீங்க இயேசுவை பார்த்து நீங்க கேளுங்க, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும். இயேசு கடவுளுடைய மகனா இல்லையா? சொல்லுங்க, மகனா இல்லையா? அவரால் கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? அப்ப நீங்க கேள்வி கேளுங்க, கவனிங்க. உலக பிரகாரமா நீங்களும் நான் என்ன சொல்றோம்? நம்ம ஆண்டவர்ட்ட போறோம், ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றோமா? சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கன்னா என் பொண்ணுக்கு இந்த பையன் தான் அமையணும் அப்படி நீங்க ஜெபம் பண்றீங்க இல்லையா? நான் அந்த மேட்டருக்கு வர்றேன். உண்மையிலே கடவுளே நீர் இருக்கன்னா எனக்கு இது செஞ்சுதான். இது யாரு? நீங்க சொல்லுங்க. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கோம். சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீர் உண்மையிலே இருக்கனா என் பையனுக்கு இந்த காலேஜில் தான் சீட்ட. நீ கடவுளுடைய குமாரன் என்றால் நீ சொல்றதெல்லாம் கல்ல அப்பமாக்குற வேலை. சாத்தான் சொல்றான், நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் கல்லை அப்பமாகும். இது யாரோட ஆலோசனை? சாத்தானுடைய ஆலோசனை, உலகத்தோட ஆலோசனை. உலகம் எப்போதுமே கடவுளை என்ன செய்ய சொல்லுகிறது? சொல்லுங்க, கல்லை அப்பமாக்க சொல்லுகிறது. உலகத்தோட ஆலோசனை உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்ல அப்பமாக்கணும். ஆனா தேவனுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா, பாருங்க, கல்ல அப்பமாக்குறது இல்லப்பா, கடவுள் வார்த்தையினால் இந்த உலகத்துல நீ வாழ முடியுங்கிறத வெளிப்படுத்துகிறது. ஆமென். மனிதன் அப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய வார்த்தையினால் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அவன் உயரமான இடத்துக்கு கூட்டு போயிட்டு சொன்னா, இங்க இருந்து நீர் என்ன செய்யும்? குதியும். ஏன் உமக்கு ஒரு தெரியுமா? பைபிள்ல எழுதியிருக்கு, சங்கீதம் 91
உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்கள் என்ன செய்வாங்க. அப்ப வசனம் தானே சொன்னேன், அந்த வசனம் உண்மைனா நிரூபிச்சு காமி. இவன் சரியா தப்பா? பிரதர் வசனத்துல போட்டிருக்கு, வசனத்துல போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்துல போட்டிருக்குன்னு நீங்க ஆழமா இறங்குறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் காப்பாத்துவார்னு 17 மாடியில இருந்து குதிக்கலாமா? ஆனா நம்ம குதிச்சுக்கிட்டு இருக்கோமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? காப்பாத்துவாரு. பினாயில் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். கணவனை மிரட்டுறதுக்கு சோத்திரம் ஆண்டவரே எப்படியா காப்பாத்துவான்ட்டு தற்கொலை முயற்சி பண்ணலாமா? மூன்றாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உயரமான ஒரு கோபுரத்தில் கொண்டு நிப்பாட்டி உலகத்தினுடைய சகல காரியங்களையும் காமிச்சு, இதெல்லாம் உனக்கு கொடுக்கிற, நீ என்ன செய்ய? ஆராதிச்சிரு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இதே போன்ற சோதனைக்கு முன்னால நீ நான் நிக்கிறோம். ஆனா என்ன, யாருக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? அதான் கேள்வி. யாருக்கு செவி கொடுக்கிறோம்? கல்ல அப்பமாக்குறதுக்கு தேடுறோம். நம்ம திறமையெல்லாம் வெளிப்படுத்தி எப்படியாவது செத்தாலும் பரவாயில்ல, நான் இதை செஞ்சுட்டு தான் சாவேன். அது கடவுளுடைய தீர்மானமா? இல்ல. மூணாவது, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், சம்பாத்தியங்கள், செல்வங்களுக்காக ஆண்டவரை இழக்க ரொம்ப துணிச்சலா இறங்கி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை விட்டுட்டு போற, என்னது? உன் முன்னால இப்படிப்பட்ட சப்தங்கள், இப்படிப்பட்ட ஆலோசனை வரும் பொழுது நீ என்ன செய்யணும்னா தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். நீங்க யாரை சார்ந்து கொள்ளணும்? நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். அவருடைய ஆலோசனையை நீங்க செவி கொடுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. சாத்தான் உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3 காரியத்துக்குமே வேகமா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தானா? சொல்லுங்க, இழந்தானா? ஏன் இழந்தான்? சொல்லுங்க, ஏன் இழந்தான்? அவனுடைய சகோதரன் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஏசா ஓடி வந்து கேட்டான், கொஞ்சம் கூழ் குடிக்க கொடு, கூழ் கொஞ்சம் குடிக்க கொடு. உடனே யாக்கோபு சொன்னா, உன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமை எனக்கு. உடனே அவன் சொன்னா, இங்கே நான் பசியில சாவ போறேன், எவனுக்குடா வேணும் அந்த ஆசீர்வாதம்? பாருங்க, தன்னுடைய ஆசீர்வாதத்தை விற்றவன் தான் ஏசா. இன்னைக்கு நம்ம கடவுளுடைய வல்லமையை பல நேரங்கள்ல நாம விரும்புகிற காரியங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளுடைய வல்லமையை நாம விரும்புகிற காரியத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவருடைய வல்லமையை நாம தவறாக பயன்படுத்த ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வல்லமையும், கடவுளுடைய அருளும், கடவுளுடைய பாதுகாப்பும், கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்குங்கிறதுனால நம்ம எதை வேண்டுமானாலும் செய்ய முடிவெடுக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் அவர்களோடு இல்லாத பொழுதும் அவர்கள் கடவுளை விட்டு விலகி போன பின்னால கூட அவர்கள் யுத்தத்தை மேற்கொள்ள போய் தோத்து போனாங்க. சிம்சோனை பாருங்க, கடவுள் அவனுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். பலத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனா அதை கொண்டு போய் யாருக்கு பயன்படுத்தினா? ஒரு பெலிஸ்திய பெண்ணுக்காக அந்த வீரத்தை காமிச்சுக்கிட்டு அலைஞ்சான். முடிவு என்னாச்சு? வாழ்க்கையை இழந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, ஆக்கான் என்ற ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் பொன்னுக்கும் பொருளுக்கும் அடிபணிஞ்சி அவன் அழிந்தான். அது ஆக்கோர் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்க மாறியது. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட ஆலோசனைக்கு பெயரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நாங்க இந்த உலகத்தினுடைய ஆலோசனையில இன்னைக்கு எங்கெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கல்ல அப்பமாக்க வேண்டும் என்று ஒருவேளை இன்னைக்கு நான் விரும்புறதெல்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிக்கணும். நீங்க ஜபத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, உங்க விருப்பம் நிறைவேறும். ஆனா நீங்க விரும்புறது கடவுளுக்கு விருப்பமா? கேட்டு பாருங்க.
நீங்க விரும்புறது கடவுளுடைய விருப்பமா? நீங்க விரும்புகிற காரியம் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஒத்து போகுதா? நீங்க விரும்புகிற காரியத்துல கடவுளுடைய விருப்பம் இருக்குதா? சகோதரியை கேட்டுப்பாரு, நீ ஆண்டுகிட்ட ஒப்புக்கொடு. ரெண்டாவது, கடவுளுடைய வல்லமையை சோதிக்கிறோம் நாம. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன், ஆண்டவர் என்னை காப்பாத்தணும், ஆண்டவர் என்னை காப்பாத்தணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆழம் தெரியாம காலை விடாத. ஆனா பாருங்க, நம்ம எல்லாத்திலும் இறங்கிட்டு கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு நம்ம நினைக்கிறோமே, இது என்ன நியாயம்? யோசித்து பாருங்க. மூன்றாவது, தேவனை விட்டுவிட்டு உலகத்தின் செல்வங்களுக்காக நாம் அடிபணிந்து சாத்தானுக்கு பின்னால, தீயவனுக்கு பின்னால நம்ம வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, ஆண்டவரே, சாத்தானுடைய இந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய நேரம், ஜெபிக்கிற நேரம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சகோதரா, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சகோதரியே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் நஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் தரித்திரம், உன் வாழ்க்கையில ஏன் நிம்மதி இழந்து நீ வந்திருக்கிற? உலகத்துல இந்த உலகத்தினுடைய ஆலோசனைகள், சாத்தானுடைய துர் உபதேசங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வா. இயேசுவை கூப்பிடு. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தாங்க, உம்முடைய ஆலோசனையினால் எங்களை நிரப்பும். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆலோசனை உங்க வாழ்வை கட்டி எழுப்பும். சாத்தானிடமிருந்து வரக்கூடியது உங்கள் வாழ்வை அழித்து விடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவனிடமிருந்து ஒரு ஆலோசனை நமக்கு வரும் என்றால் அந்த ஆலோசனையை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு விருப்பம்? அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு ஆலோசனை வந்து அதை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இது ஆண்டவர்ட்ட இருந்து வருதா, சாத்தான்ட்ட இருந்து வருதா? அதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்திலே ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வருகிற ஆலோசனை தேவனிடந்து வருகிறது என்றால் அந்த ஆலோசனையில எப்படி இருக்கும்னா, முதல்ல பரிசுத்தம் இருக்கும், தூய்மை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இந்த பகுதியை தயவு செய்து, இந்த பகுதியை நீங்க அந்த அதிகாரத்தை, நீங்க அந்த வசனத்தை 17ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இந்த முதல் காரியத்தை நாம கடந்து ஒவ்வொரு ஒண்ணாக நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை தருவார். ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஒரு ஆலோசனை வருதுன்னா அந்த ஆலோசனையில என்ன இருக்கும்னா, தூய்மை இருக்கும். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இதை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து அது தேவ மனுஷனா இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள பெரிய போதகரா இருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய ஞானம் நிறைந்த ஒரு மனிதனா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். யார் மூலமா வேணாலும் உங்களுக்கு ஆலோசனை வரலாம். ஆனா அந்த இடத்தை நீங்க தீர்மானிக்கிறதுக்கு, அதுல இது தேவனிடமிருந்து வருகிறது என்றால் அங்க என்ன இருக்கும்னா, பரிசுத்தம், தூய்மை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல என்ன இருக்கும்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்னா அந்த ஆலோசனை என்ன இருக்கும்னா, தூய்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். அல்லேலூயா. சரி, நான் இப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து நீங்க அதனுடைய பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசிங்கம்மா. நீதிமொழி. ஞானம் என்ன பண்ணுமா? ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறது,
அதற்கான 7 தூண்களை கை தட்டுங்க பாப்போம். ஞானம் ஒரு வீட்டை கட்டி இருக்கு, அதுல 7 தூண்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம பார்க்கிற முதல் தூண் என்னன்னா தூய்மை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல் தூண் என்னது? ஆலோசனையில ஞானம். ஞானத்திலிருந்து வருகிற அந்த ஆலோசனை, விண்ணிலிருந்து வருகிற ஆலோசனையில என்ன இருக்கும்னா பரிசுத்தம், தூய்மை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க இந்த முதல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தூய்மை. பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே 3 காரியம் சொன்னேன். ஒன்னு என்னது? ஆலோசனையை கேட்பதில் அக்கறை, ஆலோசனை கொடுப்பதில் அக்கறை, இந்த ஆலோசனை சரியானதா என்று தீர்மானிக்கக்கூடிய மனநிலை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை பெற்று வரும் பொழுது இந்த ஆலோசனை தேவனிடமிருந்து வருகிறதா தீயவனிடமிருந்து வருகிறதா என்பதை பகுத்தறிய வேண்டும். அப்ப இதை பகுத்தறிய வேண்டும் என்றால் இந்த ஆலோசனையில 7 காரியம் இருக்குன்னா, முதலாவது இந்த ஆலோசனை தூய்மையானதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எனக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னா அந்த ஆலோசனை எங்க போய் முடிக்கணும்? அந்த ஆலோசனை என்ன எங்க கொண்டு போகணும்? பரிசுத்தத்துக்கு கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றீங்க, சொல்லி முடிக்கும் போது அது என்னங்க எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? நேர ஒருத்தனை கொண்டு போய் டாஸ்மார்க்ல சேர்த்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆலோசனை என்ன செய்யுது? ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சொல்றான், ஒரே தலை வலியா இருக்குப்பா, வீட்டுக்கு போனாலே நிம்மதியே இல்லை. உடனே என்ன கொடுப்பாங்க? ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஒன்றும் வேற ஒன்றும் மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கவலைப்படாது, பைக்கில் ஏறு, பின்னால ஏறு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எப்படி வருவான்? ஃபுல்லாக வருவார். என்ன அவ்வளோதான். உலகத்தோட மேட்டர் எங்க முடிக்கிறது? பாவத்தில் முடிக்குது. ஏங்க புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே மாதிரி அக்காக்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே டார்ச்சராப்பா, என்னத்தை படிச்சு கிழிக்க போறான், வா அப்படி வா. இந்த இப்போ பார்த்தா கூட பீச்சுக்கு போனால இவ்வளோ வெயில் அடிக்குது, கொதிக்குது, இருக்க முடியல, இருக்கிற இடத்துல இருக்க முடியல. ஆனால் அவங்க பாருங்க ஏன் உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் பார்க்கல, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படி போய் ஜன்னலை திறந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன படிச்சு ஒன்றும் கிழிக்க போறது இல்லை, வா உட்காரு. இந்த ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, அவனை நீ கூட்டு போ. நான் இந்த வந்திருக்கான் பாரு, நான் அவனை கூட்டு போறேன். அப்படிதான் உட்காந்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அது எங்க முடிக்குது? பாவத்துல முடிக்குது. ஆனா தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்னா அது என்ன எங்க முடிக்கும்னா தூய்மையில முடிக்கும், நன்மையில முடிக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க வேதத்துல, நான் வேகமா உங்களுக்கு காமிக்கிறேன் சில காரியங்கள், பாவத்துல முடிக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்துக்கிட்டீங்களா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்கப்பா. யாக்கோபு 3:14 வசனம் வாசிங்க. 3:14 தானமா? உங்கள் உள்ளத்திலே பொறாமையும் மனக்கசப்பும், நல்ல கவனிங்க, உங்க உள்ளத்துல எடுத்துக்கிறீங்களா? எல்லாருமே எடுத்துக்கோங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14. உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், உள்ளத்துல என்ன வருது அப்படின்னா உலகத்தினுடைய ஆலோசனை உங்களை எங்க கொண்டு போனா உலகத்துல உங்களுக்குள்ள கசப்புகள் அது உருவாக்கும். அல்லேலூயா. உலக ஆசை, உலகத்தினுடைய ஆலோசனைகள் உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும்னா கசப்பான அனுபவங்களை, கசப்பான வைராக்கியம், கசப்பு, பழிவாங்கும் உணர்வு, இவைகளை அது உங்களுக்குள்ள கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். மார்க் நற்செய்தி, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் நற்செய்தி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க? மத்தேயு 14:8 படிக்குமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கீங்களா? அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு
திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஒரு தட்டிலே தலையை ஒரு தட்டில் வச்சு தருமாறு அவ கேட்டுக்கொண்டாள். சரி, பிரைஸ் தி லார்ட். கவனிக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஏரோது ராஜாவுடைய பிறந்த நாள், ஒரு பெரிய விழா அவனுக்கு. கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்ப ஏரோது அவனுடைய அரசன், அவனுக்கு முன்னால் அவனுடைய அண்ணன் மகள் வந்து என்ன செய்யறா? சகோதரனுடைய மகள் என்ன பண்றா? டான்ஸ் பண்றா. கவனிக்கீங்களாமா? டான்ஸ் பண்றா. இப்ப ஆடி முடிச்ச உடனே இவன் என்ன பண்ணா? அந்த ஆட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? போதையில மயங்கி அந்த டான்ஸை பார்த்து அவன் சொல்றான், நீ உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் அதை உனக்கு ஏன் இந்த நாட்டிலே பாதிய உனக்கு, இந்த நாட்டிலே உனக்கு பாதிய தர்றேன். உடனே அவ என்ன பண்ணா? இதை கேட்கலாமா அதை கேட்கலாமான்னு யோசிச்சாலா? கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? அந்த கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை போய் கேட்கிறா. யார்கிட்ட ஆலோசனை கேட்டா? சொல்லுங்க, யார்கிட்ட ஆலோசனை கேட்டா? தாயிட்ட போய் ஆலோசனை கேட்டா. என்ன கேட்டா? ஏம்மா, நான் டான்ஸ் ஆடினம்மா. டான்ஸ் ஆடின ராஜா என்ன சொல்லிட்டாரு? நாட்டில் பாதியவே தர்றேன்னு சொல்லிட்டாரு. என்னம்மா கேட்கலாம் அப்படின்னு கேட்டா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே அம்மா என்ன ஆலோசனை கொடுத்தா? சொல்லுங்க, அம்மா என்ன ஆலோசனை கொடுத்தா? அவள் கொடுத்த ஆலோசனை பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சில நேரத்தில் அம்மாக்களுடைய ஆலோசனையே ஆழமான குழியை தோண்டி வச்சிருக்கும். உங்க அம்மா கொடுக்குற ஆலோசனை என்ன செய்யும்? ஆழமான குழியை தோண்டி வச்சிருக்குமா? சொல்லுங்க, வச்சிருக்குமா? அம்மா தாங்க. ஆனா அம்மாவுடைய ஆலோசனையா இருந்தாலும் கவனமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தப்பா எடுத்துட்டாங்க. இந்த வார்த்தைக்காக நீங்க கோவப்பட கூடாது. நிறைய பிள்ளைங்க திருமணமானவர்கள் வாடா வெட்டியா இருக்கிறது காரணம் யாரு? சொல்லுங்க. தாய் தகப்பன். சில வீட்டில் தாய், சில வீட்டில், பல வீட்டில் தகப்பனும் தாயும் தான். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டையே வராத வீடு ஏதாவது இருக்கா? அப்படி சண்டையே வரலன்னு நீங்க ரெண்டு பேரும் ஜவுளி கல்ல உள்ள பொம்மை. ஜவுளி கல்ல உள்ள பொம்மைக்கு என்ன பண்ணிருப்பான்? நீட்டா சேலை கட்டி அங்கே அவனுக்கு வேஷ்டி கட்டி அது நின்ன இடத்துலயே தான் நிற்கும். அப்படி தானேம்மா? ஆரம்பிக்க போனீங்கன்னா அது நின்ன இடத்துலயே நிற்கும், சண்டையே வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடியும் தடியும் எல்லாம் முடிச்சு 25 வருஷம் கழிச்சு வரும்போது தான் ரெண்டு பேருக்குள்ள லவ்வே பிறகுது. ஒரு கணவன் மனைவியல்ல ஒரு அன்பு வருகிறது எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலே தான் அதை அவன் உணரவே ஆரம்பிக்கிறானா. பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், ஒரு கணவன் மனைவி ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கே 10 இயர்ஸ் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகும்? சும்மா கேட்போமே. கேட்கலாமா? கேட்கலாமாம்மா? கேட்கலாமா? சரி, இவங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷமாச்சு? 26 வருஷம் ஆச்சு. உங்கள் கணவரை பற்றி ஒரு 5 வருஷம் கல்யாண வருஷத்தில் 5 வருஷத்துலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட முடிஞ்சதா? இல்லை. சும்மா உண்மையை சொல்லுங்க. இப்போ 25 26 வருஷம் ஆகிட்டு. அந்த 5 வருஷத்துக்கும் இந்த 26 வருஷத்துலையும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அப்போ எப்படி தெரிஞ்சது? எப்பண்டா இவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்லாம் தோணி. இல்லை இல்லை, சும்மா பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வராத போய் சொல்லலை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுக்கு எங்கள் அம்மா வீட்லேயே இருக்கணும்னு தோணும், இதெல்லாம் மனசில் வர்றது. ஆனால் இந்த 26 வருஷம் கழிச்சு வரும்போது மைண்ட் என்ன ஆகுது? சொல்லுங்க, மாற்றம் இருக்கா? சொல்லுங்க, மாற்றம் இருக்கா இல்லையா? நீங்கள் போனீங்க போலங்கிற மேட்ருக்கு வரல. உங்களுக்கு கேட்டுங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. முதல் வருஷத்திலேயே அன்பு கூடிச்சா? இன்னைக்கு இந்த 16 வருஷத்துல உங்க அன்புக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இப்ப முதல் வருஷத்துல உங்க அம்மா ஒரு திருவிழா கூப்பிடும் போதும் இப்ப கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. முதல்ல உங்க அம்மாவோட ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, அப்படி இல்லையா? ஆனா இப்போ உங்களை போமா ஒரு வேலையை பார்த்துட்டு போவையா? பிரைஸ் தி லார்ட்.
அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மேட்டருக்கு வந்துருவோம். அநேகருடைய வீட்டுல பெற்றோருடைய ஆலோசனை அதை தலைக்கு தூக்கி வைக்க வேண்டிய அவசியம். இந்த ஏரோதியால் தன் மகளுக்கு ஆலோசனை கொடுத்தா. என்னது? நீ போய் ராஜாட்ட திருமுழுக்கு யோவானுடைய தலைய தட்டுல வாங்கிட்டு வா. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் நல்லா கவனிக்கணும். உங்க அம்மா தான் உனக்கு ஆலோசனை கொடுக்கலாம், உங்க அப்பா தான் ஆலோசனை கொடுக்கலாம். நிப்பாட்டு, உட்கார்ந்து தேவன்ட கேளு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேர் ஈஸியா சொல்லிடுவாங்க, 4 நாள் அவனை பட்னி போடுறி, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். கவனிக்கணும், யார் சொல்றாங்க, ஆனா அதுல உள்ள காரியத்தை நீ சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இவள் சொன்னான்னா, இந்த ஆலோசனையை கொடுத்தான்னா, நீங்க மார்க் நற்செய்தி, தயவு செய்து மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 20 வசனம் படிங்க பாப்போம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 20 படிமா. ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவளால் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய, ஆனால் அவளால், ஏன்னா யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை அவருக்கு அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு, அவர் சொல்லை கேட்டு அவருக்கு மனம் வந்து செவிச்சாய்த்து. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஏரோதியாள் யாருன்னா ஒழுக்கங்கட்டவா. யார் இவா? ஒழுக்கங்கட்டவா. இந்த ஏரோதியால ஏரோத திருமுழுக்கு யோவான் கண்டித்தார், ஆலோசனை சொன்னார், நீ செய்யறது தப்பு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுல நம்ம கூட உள்ளவங்களுக்கே குழியை தோண்டுவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மாமியார் ஒரு ஆலோசனை சொல்லிட்டாங்கன்னா கணவரை பெத்த அம்மாவுக்கு எதிராக தூண்டி விடுற எத்தனையோ பேர் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆலோசனை சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க, பிடிக்குமா? எப்படி விஷம் வைப்பது? உள்ளத்துல வந்துருது விஷம். சொல்லுங்க, எப்படி விஷம் வைக்கிறது, எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது, எப்படி பிரிக்கிறது, இதுதாங்க நச்சு வேறு. இதான் காழ்ப்புணர்வு, இதான் கசப்பு. அப்ப ஆலோசனைக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க, ஆலோசனைக்குள்ள என்ன இருக்குது? வஞ்சகம். பிரைஸ் தி லார்ட். ஆலோசனைக்குள்ள என்ன இருக்கு? ஆலோசனை சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ள இருக்கிறது என்னது? வஞ்சகம். இவனை எப்படி பழி வாங்குறது? இன்னைக்கு நிறைய பேர் ஏரோதியாளை போல உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகுவாங்க, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அன்புறவை கெடுக்கிறதுக்கு ஆலோசனை வந்து தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல எச்சரிக்கையா இருங்க. சில நேரங்களில் நீங்க சில நேரத்தில் ஜபத்துக்கு போகலாம். ஜபத்துக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஜப கூட்டத்துக்கு போயிட்டு வருது. அதை நல்லா கவனிக்கணும். நான் சமீபத்தில் சந்தித்த அந்த வீட்டோட சூழலை சொல்றாரு, இவன் இந்த ஜப கூட்டத்துக்கு போறாயா, அவன் என்ன போதிச்சு கொடுக்கான்னு கேளுங்க. கடைசியில் உட்கார வச்சு 2 பேர் உட்காந்து பேசுறேன். அவர் சொல்றாரு, இவன் என் கூட கூடி வாழ்ந்தே வருஷ கணக்காயிட்டு, கூடி வாழ்ந்து கணவன் மனைவியோட உறவு கூட இல்லையா. என்னன்னு கேட்டா, அது பாவம்னு அவங்க போதகர் செஞ்சிருக்காரு, சொல்லி கொடுத்துருக்கிறார். Praise the Lord. 24 hours காலை ஜபம், உபவாச ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், முழுற ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், எல்லா ஜபத்துக்கும் போயிட்டு வர. வீட்டுக்காரர் எப்போ கவனிப்ப? பக்கத்தில் கேட்டுங்களே, உன்னை எது கட்டி வச்சாங்க? இங்கேயும் சேர்த்து சொல்றேன், நீ அப்படிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அந்த ஆளை கவனி. நீங்க ஜபத்துக்கு வரணும். காலை ஜபம், மத்தியான ஜபம், நைட்டு ஜபம், சாயங்கால ஜபம், 3 மணி ஜபம், 2 மணி ஜபம், 11 மணி ஜபம், 10 மணி ஜபம், கூகுள் மீட் ஜபம், இது ஒன்னையும் விடுறது கிடையாது, எல்லாம் ஜபம். ஏன் இயேசு வரும்போது அப்படியே கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாரோ? பக்கத்தில் இருக்கிறது வீட்டுக்காரரை கவனிக்காம, வீட்டில் நல்லுறவு இல்லாம இயேசு வந்து கூட்டு போயிடுவாரா?
கூட்டு போகிறோமா? கூட்டு போகிற சில கிறுக்குகள் இப்படி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்படி எவனா சொன்னா முதல்ல என்ன செய், ஐயாங்க வா, உன் வேலையை பார்த்துட்டு ஓ. முதல்ல கணவரோடு மனைவியோடு நல்ல ஆலோசனைகளை வாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க சில பேர் இதை தாண்டி இந்த உலகத்திலே நமக்கு உறவே கிடையாது. பைபிள் எடுத்து சில பேர் சகோதரனும் இல்லை சகோதரியும் இல்லை. இயேசு சொல்லிட்டாராம், என்ன சொல்லிட்டாரு? யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களே. அதனால இங்க இருக்கிற எவனும் எனக்கு என்ன கிடையாது. பயங்கர டெக்னிக் வச்சிருக்காங்க. அப்ப சகோதர சகோதரி யாருன்னு கேட்டேன். எங்க பிரதர். யாரு? எங்க பிரதர். அப்ப இந்த பிரதர் கூட பிறந்தானே அவன் அந்நியனா? அவன் யாரு? பக்கத்துல கை கூட சொல்லு. இப்படிலாம் யாராவது சொன்னா முதல்ல எச்சரிக்கையா இருங்க. என்ன செய்யுங்க? எந்த ஜபக்குழுவா இருக்கலாம், ஜபக்குழுக்கு அடிமையாகாத. ஜபக்குழுக்கு எந்த ஜபக்குழு தலைவனும் இல்லைன்னா உங்களை வழி நடத்துகிற எந்த போதவரும் உங்களுடைய சொந்தம் இல்லை. உங்களுக்கு சொந்தம் இயேசு. உங்க கூட பிறந்தவன் தான் உண்மையான உறவு. உன் கணவன், உன் மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன் சொந்த பந்தம், அதோடு நல்ல ஐக்கியம் உங்களுக்கு வேணும். சில பேர் இதை மறந்து யாரையோ அண்ணன் தம்பின்ட்டு அப்படியே கடந்து கடைசியில் பார்த்தா ஏமாந்து கடைசியில் ஆண்டவருக்கு தான் எல்லா நிந்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெளிவாருங்க, தெளிவாகுங்க. உலகத்தில் இயேசு உங்களுக்கு கொடுத்த உறவை முதல்ல நேசிக்கணும். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஏரோதியாள் தன் மகளை பயன்படுத்தி தவறான ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணிட்டா? திருமுழுக்கு யோவானுடைய தலையை வாங்கினான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேளுங்களேன். அந்த அந்த பிள்ளை நிம்மதியா இருந்திருப்பாளா? ஏரோதியா நல்லா வாழ்ந்திருப்பாளா? சொல்லுங்க, வாழ்ந்திருப்பாளா? வாழ்க்கையிலேயே கற்பனை முடியாத சாபக்கேடுகளை சந்தித்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய ஆலோசனையினாலும் நீங்க தவறான பாதையில போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப முதலாவது தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா அது தூய்மையானது. என்னது? ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? இப்ப நீங்க இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். யோவானர் செய்தி 12ஆம் அதிகாரம். யோவானர் செய்தி 12ஆம் அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? யோவான் 12:1 படியுமா? பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களும். இப்ப அந்த பகுதியை பாத்தீங்கன்னா லாசரோட வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க பந்தியில இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ என்ன நடந்தது? பைபிள் சொல்லுகிறது, மரியா லமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுள்ள நறுமணம் 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில பூசி தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அல்லேலூயா. அப்ப முதல்ல நல்லா கவனிச்சீங்க, ஏரோதியாளுடைய ஆலோசனை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது இந்த ஆலோசனை பாருங்க, யூதாசுடைய ஆலோசனை. யாருடைய ஆலோசனை? யூதாசங்க ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை? இப்ப இயேசுவோட பாதத்துல அந்த நறுமணத்தை எடுத்து பூசுறாங்களா? பூசுற உடனே அங்க இருந்த யூதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க என்று கேட்டான். அல்லேலூயா. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு சரியா தப்பா? சரியா தப்பா? சரியான கேள்வி.
இதை கொண்டு போய் இந்த ஆள் காலில் கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களே. ஆனால் அதுக்கு பதிலாக இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தா எத்தனை ஏழைகள்? சரியானது? சரியா தப்பா? சரி, அவன் சொன்னது. ஆனால் அவனுடைய மனநிலைமை என்ன? இதை உண்மையில ஏழைகள் கொடுக்கிறதா? ஏழைகள் மேல அக்கறையா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா உள்ள என்ன இருக்கும்? உள்ள இருக்கிறதெல்லாம் விஷம், உள்ள இருக்கிறதெல்லாம் திருட்டுத்தனம், உள்ள இருக்கிறது திருட்டுத்தனம். பைபிள் சொல்லுகிறது, அவன் ஏழைகள் மீது இருந்த அக்கறையினால் சொல்லலப்பா. எதனால சொன்னானா? படிக்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அவன் திருடனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் எப்படி இருந்தான்? அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. உள்ள இருக்கிற திருட்டுத்தனம் ரொம்ப, சொல்லுங்க, ரொம்ப அக்கறையோடு செயல்படும். எப்படி செயல்படும்? உள்ள திருட்டுத்தனம் இருக்கு, ஆனா எப்படி இருப்பாங்க? அக்கறையா செயலாற்றுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சமூகத்தில் சிலர்லாம் சமூக ஆர்வலர்கள், சில பேர் சமுதாயத்தின் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, கரையா மாதிரி என்ன செய்யறாங்க? அப்படியே அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சுரண்டி திங்கிற எண்ணம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியே இருக்கிற போர்டு நல்லா இருக்கு, உள்ள அவ்வளவும் திருட்டுத்தனம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல கொஞ்சம் பாருங்க. முதலாவது, தேவனிடமிருந்து ஒரு ஆலோசனை வரும் என்றால் அந்த ஆலோசனை உங்களை தூய்மையை நோக்கி நடத்தி செல்லும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சக்கேயுடைய வீட்டுக்கு போனாரா? சக்கேயுடைய வீட்டுக்கு இயேசு தாங்க போனாரு. ஆனா சக்கேயு அங்க எதை நோக்கி பயணித்துட்டாரு? திருட்டுத்தனத்தை விட்டுட்டு தூய்மைக்குள்ள போயிட்டாரு. அல்லேலூயா. இயேசு மத்தேயுவை சந்திச்சாரா? மத்தேயு என்ன ஆயிட்டாரு? பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆலோசனை வந்துட்டுனா நீங்க எங்க போயிருவீங்க? பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தத்துக்கு வந்துடுவீங்க. கை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது, ஆண்டவர் எனக்கு இது கடவுளிடமிருந்து எனக்கு ஆலோசனை வந்துச்சுன்னா அந்த ஆலோசனை எங்க கொண்டு போகும்? பரிசுத்தத்துக்கு கொண்டு போகும். புனித இஞ்ஞாசியார், லோயோலா இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு ஆலோசனை கொடுத்தாரா? சொல்லுங்க. கொடுத்தாரா? ஒரு மனிதன் உலகமெல்லாம் தன் ஆன்மாவை அது எங்க கொண்டு போச்சு? அவரை சொல்லுங்க. சவேரியார் எங்க கொண்டு போச்சு? பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அவ கடவுளிடமிருந்து வருகிற ஆலோசனை என்னை தூய்மையில் நடத்தும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு யாராவது ஆலோசனை சொல்றாங்களா, அது எந்த காரியமா இருக்கலாம், வரவா இருக்கலாம், செலவா இருக்கலாம், ஃபேமிலியை பத்தி இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதனுடைய கடைசி முடிவை கணக்கு போட்டு பாரு. இது என்னை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? பரிசுத்தத்திலையா, பாவத்திலையா? பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, கடவுளுடைய அந்த ஆலோசனை என்னை எங்க கொண்டு போகும்னா, படிங்க. யாக்கோபு 3:17 தூய்மையாக்கும், மேலும் அது அமைதியை நாடும். பிரைஸ் தி லார்ட். போதும். இரண்டாவது காரியம். முதல்ல தூய்மை விண்ணிலிருந்து வருகிறது. யாக்கோபு 3:17 சொல்கிறது, விண்ணிலிருந்து வருகிற ஞானம் எனக்கு தூய்மையை நோக்கி கொண்டு போகும். இரண்டாவது, அது எங்க கொண்டு போகும்னா அமைதியை தரும், அமைதியை நாடும். எதை நாடும்? எனக்கு தேவனிடமிருந்து வருகிற ஆலோசனை என்ன எங்க கொண்டு போகும்? சமாதானம், பீஸ். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை வந்துட்டு என் மனசுல கலவரமா இருக்குமா, பதற்றமா இருக்குமா, பயமா இருக்குமா, எந்த குழப்பம் இருக்குமா, அங்க என்ன வந்துரும்னா சமாதானம் வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறம் சமாதானமே பெயரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா.
அநேகருடைய ஆலோசனை உள்ள வந்த உடனே சமாதானம் பெயரும். நிறைய பேர் ஆலோசனை சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்கு, பிரதர் எனக்கு தூக்கமே இல்லை பிரதர், வீட்டுக்காரர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டுக்காரர் வந்திருக்கிறார். 45 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அந்த ஐயாவுக்கு 50 வயசு இருக்கும். யாரோ அவருடைய நண்பர் தோழி வந்தாலாம் வீட்டுக்கு. அந்த தோழி பேசிக்கிட்டே இருந்தாலாம், இவம்லாம் உலகத்தை நம்பவே முடியலடி, உலகத்தை நம்பவே முடியல. என்ன உன் கணவரெல்லாம் கவனமா பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோடி, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிடாத. இங்க இவன் யாரையுமே நம்ப முடியல. பாத்தியா, நம்ம கூட ஒரே கிளாஸ்மேட்டா இருந்தாலே அந்த பங்கஜம், பேர் சும்மா, அவன் மாப்பிள்ளை அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்போலாம் யாரையுமே முடிஞ்சு போட முடியல அப்படின்னு புருக்காப்பிய ஃப்ரீயாக குடிச்சிட்டு போயிட்டா. போனதுக்கப்புறம் தூக்கம் வரும். ஜோஸ்பின் சொல்லு, வருமா தூக்கம்? அன்னைக்கு போன தூக்கம்தான். வீட்டுக்கார் வரும்போதெல்லாம் கையை பிடிச்சிட்டு கேட்குமா, என்னங்க கூடவே இருப்பீங்களா? தூங்கிக்கிட்டே இருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பி கேட்பாலாம், இருக்கீங்களா? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லைங்க காலமே கெட்டு போச்சுங்க. அதுக்கு 12 மணி ஆடி தூங்கிட்டு இருக்கிற 2 மணிக்கு எழுப்பி காலம் கெட்டு போச்சுங்க, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்லுங்க, ஏன் வெளியே இருந்து சொல்ற யாரோ ஒரு புறம்போக்கு சொல்றத நீ உன் தலைக்குள்ள வச்சிருக்கிற? நிறைய பேருடைய ஆலோசனை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு குடும்பத்தோட நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு, நீங்க தப்பா எடுத்துக்கிடாங்க. இன்னைக்கு உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள சந்தேகத்தை, உங்க கணவர் மேல சந்தேகத்தை, உங்க பிள்ளைங்க மேல சந்தேகத்தை யாருடைய ஆலோசனையோ கொண்டு வந்து விடுகிறது. வருமா வரலையாமா? கொண்டு வந்துருது. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிற மனைவி மேல எவனோ ஒருத்தன் பேசுனது சந்தேகத்தை கொண்டு வருகிறது. குடும்ப நிம்மதி பெயருது. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை நமக்கு கொடுப்பார் என்றால், தேவனிடமிருந்து வருகிறது என்று நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்றால், அந்த ஆலோசனையிலே நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆலோசனை நம்ம இருதயத்துக்கு என்ன கொண்டு வந்துரும்? சமாதானம், ஒரு தெளிவை கொண்டு வந்துரும், சமாதானத்தை கொண்டு வந்துரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 சீக்கிரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் படிக்க பார்ப்போம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிற உங்க எல்லாருடைய உள்ளத்தையும் பாதுகாக்கும். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆலோசனை என்ன கொண்டு வரும்னா, உங்க மனதுக்கு அமைதியை கொண்டு வந்துரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை உங்க மனதுக்கு அமைதியை கொண்டு வரும். சாத்தான் கொடுக்கிற ஆலோசனை என்ன பண்ணும்? குடும்பத்தை ரெண்டாகிரும், உறவுகளை பிரிச்சிரும். அது எப்போது சந்தேகத்தை கொண்டு வரும், சலனத்தை கொண்டு வந்துரும், பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு தேவன் அமைதியை தரணும். ஆண்டவர் தருகிற சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள அந்த ஆலோசனையின் மூலம் வரணும். பிரைஸ் தி லார்ட். பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் சேரணும். கணவன் மேல ஏதாவது தவறான சிந்தனை இருக்குதா? மனைவியை குறித்து ஏதாவது தவறு, யாரோ சொன்ன செய்தி உன் மைண்ட்ல இருக்குதா? இல்லைன்னா ஃபேமிலியை பத்தி தப்பான செய்திகள் இருக்கும். சில நேரத்தில் பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்கள் நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? வார்த்தை தான் இருக்கு. ஆனா உங்களை அறியாமலே உங்க இருதயத்துல உங்க மகனும், இன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி தெளிச்சு விட்டுருவீங்க, அது வேற. அதுக்கு நம்மள அன்னைக்கு ஒரு தம்பி வந்து சொல்றான், என்ன பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா எங்களை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எப்படி? ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் வச்சு விட்டுருக்காங்க.
அல்லேலூயா. சில அம்மா அப்பாலாம் ரொம்ப விவரமா இருக்காங்க, விவரம் இல்லாதவங்க இருக்காங்க, விவரமானவங்க இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்கள் இங்கே இருக்கிற உங்கள் வாலிப பிள்ளைகளை குறித்து, இல்லைன்னா உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கிற உங்கள் பையனோ பொண்ணை குறித்து உங்களுக்கு நல்ல சரியான என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் மைண்டில் நீங்கள் வாய்ஸ் சொல்ல வேண்டாம், மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கோங்க. மைண்ட் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒன்றை குறித்து சந்தேகப்பட்டு தான் சொல்லுங்கள், சந்தேகப்பட்டு தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை போய் சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செஞ்சு இன்னைக்கு அதை எடுத்து மாற்றுங்க. யாரோ சொன்னது என் கணவர் கிடையாது, யாரோ சொன்னது என்னுடைய மனைவி இல்லை, யாரோ சொன்ன ஒரு நபர் என் பிள்ளைங்க இல்லை. என் பிள்ளைங்க கடவுள் கொடுத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை கடவுள் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கை தட்டுங்க பாப்போம். சில நேரங்கள் உங்க பார்வையை உங்க பிள்ளைங்களை கெட்டவங்களா மாத்திரும். மாத்தாதா சொல்லுங்க. அவன் பேசாம டியூஷனுக்கு போயிட்டு வருவான், பார்வை எப்படி இருக்கும்னா கடைசியில் என்னவா என்ன அப்படிதான் வருவோம் அப்படின்னு போயிடும். அப்படிதானே? நீங்க மாத்திக்கோங்க. சும்மா நல்லா இருக்கிற புருஷனுக்கு எடுத்துடக்கூடாது. சிலதுல கேள்வியா கேட்டு என்ன செய்யறது, இருக்கிற நல்லவனெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மறைவா சீட் அடிச்சுட்டு இருப்பான். என்ன அடிச்சுங்களா, அப்புறம் ஊதிடுவான் மூஞ்சில. உண்மைதானே? அப்புறம் என்ன மறைவு இப்படி இருக்கிற கை அப்படி ஊதிட்டு போயிட்டே இருக்கான். பக்குவமாக செய்யணும் சில காரியங்களை. வந்தவொடனே எந்திரிச்சு நிற்கான், இதையே நீ நல்ல மரியாதைன்னு காப்பாற்றிக்கோ. சின்ன சின்ன தப்பு செய்வான் அவன். எல்லாரும் யோக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதை பக்குவமாக கொண்டு போகணும். சொன்னாங்களா மேரியக்கா சொன்னாங்களா அந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையோட பேசிட்டு, ஆமாம் என் ஃப்ரெண்டு இல்லையா, அவன் என் காதலி. பா என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அப்படியாப்பா, சரிப்பா, சூப்பர்ப்பா. அந்த ஃப்ரெண்டை நாளைக்கு வருமா என்ன செய்ய, கூட்டு வா. ஓஹோ, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கு. தப்பான எண்ணம் வந்தால் கூட சரி பண்ணிக்கிடுவான். நீ அதை விட்டுவிட்டு இல்லை அப்படின்னா இல்லை கவனமாக டீல் பண்ணுறதுல சரியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மனைவியை சரியாக பார்க்கணும், கணவனை சரியாக பார்க்கணும். எங்கெங்கே போயிட்டு வரீங்க, லேட் ஆகிட்டோமா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். ரைட், போட்டீரோ? போட்டிருப்பீர், எனக்கு தெரியும். அதான் மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது. என்ன தெரியுறது, இடுப்புல இருந்து எடுத்துட்டு வர. அப்புறம் கவனமாக இருக்கணும். சரியா? யாரோ சொன்னதெல்லாம் வீட்டுக்குள்ளே அடிச்சக்கூடாது. கொண்டு வந்து இருக்கிற வீட்டை நரகமா மாத்தாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அமைதியா. கடவுள் நமக்கு ஆலோசனை கொடுத்தால், ஆண்டவர் எனக்கு ஆலோசகராக இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆயிரும்? கவலைப்படாது, சந்தேகப்படாது, எரிச்சல் படாது. எல்லாத்தையும் தேவன் கொடுத்துட்டு நான் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ்ந்துடுவேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன எங்க கொண்டு போம்னா, வாசிங்க யாக்கோபு 3:17. சீக்கிரம். முதல்ல என்ன கொடுத்தோம்? முதல்ல ஆண்டவருடைய ஆலோசனை உனக்குள்ள வந்து நான் தூய்மையில கொண்டு போகும். ரெண்டாவது அமைதிக்கு வழிநடத்தும். மூன்றாவது படிமா சொல்லுங்க. முதல்ல தூய்மை, ரெண்டாவது அதான் படிங்க. விண்ணிலிருந்து வந்த ஞானத்தில் தூய்மையாகும், அமைதியை நாடும், என்ன கொள்ளுமா? பொறுமை கொள்ளும். மூணாவது உன்னை எது என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆலோசனை வந்துன்னா நான் பதற்றமா இருக்க மாட்டேன், எடுத்தோம் கௌத்தம்னு எதையும் செய்ய மாட்டேன். அதுல என்ன இருக்கும்? நிதானம். எழுதிக்கோங்க. என்னது? நிதானம். உலகத்திலிருந்து வருகிற ஆலோசனை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை விடாது, உங்களை அது என்ன செய்யும்? பலவந்தப்படுத்தும், வலுக்கட்டாயமா எடுத்தோம் கௌத்தம்னு முடிவை கடைசியில் உங்களை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பொறுமையை இழந்து விடுகிறார்கள். எதை இழந்துருதாங்க? ஆலோசனை கொடுக்கிறவர்கள் உடனே செய்யுங்க, விட்டுறாதீங்க,
கிடைச்ச வாய்ப்ப அப்படின்னு சொல்லி கடைசியில் அகால பாதாளத்துக்குள்ள தள்ளியிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அந்த ஆலோசனை என்ன செய்யும்னா நிதானமா கொண்டு போகும், பொறுமையா கொண்டு போகும் உங்களை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்குள்ள வந்துட்டுனா அங்க நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும். இன்னைக்கு பாருங்க நிறைய குடும்பங்கள்ல பாருங்களேன், உடனே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, எடுத்தோம் கவுத்தோம். அது கடன் வாங்குறதா இருக்கலாம், ஃபேமிலியை டீல் பண்ற விஷயமா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கலாம், பிள்ளைங்க இடையில இருக்கலாம், எல்லாத்துலயுமே உடனே. கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, பிரதர் எனக்கு இனிமேலாம் யோசிக்கவே டைமே இல்லை, முடிச்சிருவேன் அவ்வளோதான். ஏங்க யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரனால சீரழிஞ்ச குடும்பம்லாம் இருக்கு. ஊழியக்காரனால சீரழிஞ்ச குடும்பம். எனக்கு அன்னைக்கு ஒரு பிரதர் வந்தார். பிரதர் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன். சரி பிரதர், நல்ல தேவன் அறிஞ்ச ஒரு பையனாக பார்க்கணும். நான் சொன்ன முதல்ல புத்தியை மாற்று. முதல்ல என்ன செய், தேவன் அறிஞ்ச பையனை எப்படி தேடுறது சொல்லுமா? எப்படிமா தேடுறது? கையில் பைபிள் வச்சு டெய்லி கோயிலுக்கு போய் பக்தியாக இருந்தால் அவர் தேவன் அறிஞ்சவரா? ஆனால் அப்படி சொல்ல முடியுமா? நான் சொன்னையோ நல்ல முதல்ல புத்தியை மாற்றுப்பா. சிலர் தெய்வ பக்தி உள்ள குடும்பம் பிரதர், அவங்க குடும்பம் கோயிலில் முன்வரிசையிலே தான் பிரதர் இருக்கும். அவங்கள மாதிரி யாரும் இருக்கவே கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க என்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஒரு நாள் இப்படிலாம் யாராவது தப்பான ஆலோசனைக்குள்ள போயிடக்கூடாது. பக்தி உள்ள குடும்பம். யார் பக்தி உள்ள குடும்பம்? எப்படி கண்டுபிடிப்ப? சர்ச்சைக்கு வரதை வச்சா? பைபிள் தூக்குனதை வச்சா? ஜெப கூட்டத்தில் ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறதை வச்சா? ஊழியத்துக்கு வருவார், ஊழியம் பண்ணுவார், சர்ச்சில் ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன செய்வார், நிற்பார். அந்த ஃபேமிலி தான் அப்படி தேர் வடத்தையே பிடிச்சி இழுக்கும். இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாம் போனவங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் நிதானமாக இருங்க தயவு செஞ்சு. ஒரு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, உங்கள் லைஃபுக்கு எதை செஞ்சாலும் சரி, அதில் பொறுமையாக இருங்க. ஆண்டவருடைய ஆலோசனை பொறுமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆலோசனை அப்படியே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாரு, நீ கிளம்பி உன் தந்தை வீட்டை விட்டு போன்னு சொன்னார். சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாராங்க. ஆனா சொன்ன அந்த தேவன் அவருக்கு உடனே அடுத்த நாள் காலையிலேயே இந்த காரியம் அந்த காரியம் நடக்க வச்சாரா? இல்ல. ஆண்டவர் அவரை புறப்பட வச்சாரு. காலம்னு ஒன்று வந்துச்சு. 25 ஆண்டுகள் கழித்து தான் வாக்களிக்கப்பட்ட மகன் அவரால் பார்க்க முடிஞ்சது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு இடையில அவருடைய மனைவி சாரா பொறுமையே இல்லாம ஆலோசனை கொடுத்தாளா? கொடுத்து ஆகார மனைவி ஆக்கிட்டா. விளைவு என்ன? வீடு சண்டையாயிட்டு, குடும்ப ரணகலம் ஆயிட்டு, ஆபிரகாம் மன உளைச்சலுக்குள்ள ஆயிட்டாரு. படபடப்பாலாம் இருக்காதீங்க. ஆலோசனைக்கு, தேவ ஆலோசனைக்கு கீழ்படிங்க. பொண்ணுக்கு 22 வயசா 26 வயசா கவலைப்படாத. அவளுக்குன்னு உள்ள காரியத்தை ஆண்டவர் செம்மையா செய்வார். பையனுக்கு உத்தியோகம், ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிப்பார். ஒருவனையும் அவர் வெறுங்கையோடு விட மாட்டார், அனுப்ப மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்க என்ன படிக்கணுமா அவங்க படிக்கிறாங்க, அதனால என் பிள்ளை நானும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க அக்கா மகன் பிடிக்கும், அதனால நானும் என் பையனை இப்படிதான் படிக்க வைப்பேன். முதல்ல ஒன்றை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும். 10 நாள் நீ போயிட்டு வா. உங்க பிள்ளைகளெல்லாம் கட்டாயப்படுத்தாதீங்க.
யாரோ படிக்கிற மாதிரி உங்கள் பிள்ளை படிக்கணுமா? சொல்லுங்க, யாரோ படிக்கிற மாதிரி இருக்கணுமா? யாரோ ஒருத்தனாக உங்கள் பிள்ளையை மாற்ற வேண்டிய அவசியம்? என் பிள்ளை டெண்டுல்கர் ஆக வேண்டாம், என் பிள்ளை யாராக வேண்டாம், சாக்கி ஜான் ஆக வேண்டாம், அவனாக வேண்டாம், இவனாக வேண்டாம். என் பிள்ளை கடவுளுக்குரிய பிள்ளையா மாறணும். கடவுள் என் மகனுக்கு என் மகளுக்கு என்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது அவனுக்கு நடக்கட்டும். Praise the Lord. Hallelujah. அப்ப 3 காரியம். கடவுள் எனக்கு ஆலோசனை கொடுத்தால், கடவுள் என்னுடைய ஆலோசகராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். கடவுள் எனக்கு ஆலோசனை கொடுத்தால் அது என்னுடைய இருதயத்துக்கு அந்த முடியும் போது எப்படி இருக்கும்? பீஸ்ஃபுல். அது வீடு கட்டுறதா இருக்கலாம், மேரேஜ் பண்றதா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கலாம், அங்க சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. நீங்க தப்பா எடுக்கிறாங்க. சாமியாருக்கு போயிட்டு, சிஸ்டருக்கு போயிட்டு அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் தான் இங்க வந்தேன்னு எனக்கே ஏங்க 10 வருஷம் ஆயிட்டுங்க, ஆனாலும் அவங்க இருதயத்தில் இன்னும் கலவரமா தான் இருக்குது. ஏன்? யாரோ சொன்ன ஆலோசனை, நீ சாமியார் ஆயிரு, நீ சிஸ்டர் ஆயிரு. ஆனால் அதே இது ஆண்டவருடைய ஆலோசனைகள் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த நெருக்கடியானாலும் அதில் துணிச்சலாக நிற்பாங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வாங்க. ஊழியத்துக்கு வர்றீங்கம்மா, ஆண்டவருடைய ஆலோசனையோடு உள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா 2வது அமைதி அவர் தருவார். ஆமென். 3வது தேவனுடைய ஆலோசனை எங்கே கொண்டு போகும்? பதற்றமாக வைக்காது. என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் நேற்று முந்தானத்து, பிரதர் எதிர்த்தால் ஒரு 6.5 ஏக்கர் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? நான் மனசில் நினைக்கிறேன், நம்மளை என்ன அளவுக்கு மதிக்கிறான் ஐயா இவன். வாயில் வெளியே சொல்லலை, மனசில் நினச்சிட்டேன், பரவாயில்லப்பா, நம்மளை பெரிய ஆளாக தான் வச்சுருக்கிறான் ஐயா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, பார்ப்போம். நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் போட்டுருங்க, ஒரு வருஷத்தில் ஒன்று கூட முடிச்சுக்கலாம். பரவாயில்ல, நான் மனசில் நினச்சிக்கிறேன், நம்ம நிலமை நமக்கு தான் தெரியும். வாங்கி தர்றது கடவுளே பொறுப்பு. நான் சொன்னேங்க, வாயா, எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்கணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா ஆண்டவர் அதை வாங்கி தருவார். ஏன்னா அதனால் நான் போய் உனக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறம் உன்னை பார்த்து ஓடணும்ல. இல்லைன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு இன்னும் 50 லட்ச ரூபாய் வாங்கி கடனாளியா நிற்கணும். இங்கே வா, அது எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே தான் வரணும், தியான இல்லத்துக்கு தான் சேரணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அல்லேலூயா. அதனால் நீங்களும் சரி, உங்களை யாராவது சொல்லுவாங்க கொஞ்சம் கடனை வாங்கி கஷ்டமாக இதை செஞ்சுருங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு பாலுங்கணத்தில் விழுந்துடாதீங்க. பொறுமையாக இருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் வேத பாடம் புரிஞ்சுதா? பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, முழங்கால் படியிடுங்க. பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு செல்வந்தனான பொழுது பெலிஸ்தியர்கள் அவனை விரட்டினாங்க, அவர் கிணற மூடினாங்க, கிணற பறித்து கொண்டார்கள். ஆனா உலகம் என்ன சொல்லியிருக்கும்? பலிக்கு பழி வாங்கும். உலகம் என்ன சொல்லியிருக்கும்? அவன் பேசுனா நீனும் அவனுக்கு பதிலுக்கு பேசு, அவன் குழிய மூடினா நீனும் குழிய. இதுதான் உலகம் சொல்லியிருக்கும். ஆனா ஈசாக்கு என்ன பண்ணார் தெரியுமா? தேவனுடைய ஆலோசனையில் நடந்தவர். அவர் அவங்கள மாதிரி பாவம் செய்யல, அவர் விட்டு கொடுத்தார், தூய்மையை நோக்கி நடந்தார். கை தட்டுங்க பாப்போம். ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணலங்க. ஈசாக்கு சாந்தமா இருந்தாராம், அமைதியா இருந்தாரு. சமாதானம் வந்துச்சு. தோண்டிட்டு போட்டோம், எடுத்துட்டு போட்டோம். என்னுடைய அமைதி அவங்களால எடுக்கவே. 3வது அவர் பொறுமையாக இருந்தார். அதன் விளைவுதான் சொன்னாரு, ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது, ரகபோ தொடங்கியது. அர்த்தம் என்ன தெரியுமா? வாக்குவாதம் பண்றவங்களும் சண்டை போடுறவங்களும் ஒரு எல்லைக்கு மேல அவங்க வாழ்க்கையில வரவே முடியாது. ஒரு லெவல் தான் அவங்களால கத்த முடியும், ஒரு லெவல் தான் அவங்க உங்க மேல மண்ணை போட முடியும், ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஒண்ணு பண்ணவே. நீங்க மட்டும் கடவுள் தருகிற ஆலோசனையில்
தூய்மையிலும் சமாதானத்திலும் பொறுமையிலும் பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ரகபோத் ரகபோத் ரகபோத், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரகபோத் தொடங்கி விட்டது.